தொடர்ந்து சொதப்பிட்டு இருக்கிற நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். நம்ம சிஎஸ்கே இப்போ ஒரு புதிய ஓப்பனிங் காம்போவை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நம்ம சிஎஸ்கே அந்த இடத்துல யாரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ருத்து எந்த இடத்துல களம் இறங்குவார், இப்போதைக்கு ஓப்பனிங்கை சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம சிஎஸ்கே என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம தலத்தோனி சொன்ன ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் நம்ம நூர் அகமது இப்போ ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு. அப்படி தலத்தோனி என்ன சொல்லியிருக்காரு, கம்பேக்குக்கான காரணம் என்ன, இதை பற்றியும். இன்ஜுரி காரணமாக நேற்று நடந்த மேட்ச்சில் பாதியிலேருந்து வெளியேறி இருந்தார் நம்ம கலீல் அகமது. இப்போதைக்கு அவரோட இன்ஜுரி எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் மேட்ச்சில் அவரை வந்து எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா லைக்கே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கலீல் அகமதை பார்த்துருவோம். ரீசெண்டாக 5 மேட்ச் வந்து ஆடி இருக்காரு. அதில் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. பட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு எதிராக ஒரு நல்ல கம்பேக்கை வந்து கொடுத்துருந்தாரு. நல்லாவும் வந்து பவுலிங்கை பண்ணியிருந்தார். அவரோட கடைசி ஓவரை வீசும்போது தான் அவருக்கு ஒரு இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு. தொடையில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பு காரணமாக பாதி மேட்சிலேருந்து வெளியேறி இருந்தார். ஸோ அந்த கடைசி பாலை வந்து நம்ம குர்ஜப்னி சிங் தான் வந்து வீசியிருந்தார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம கலீல் அகமதோட இன்ஜுரி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு பெரிய இன்ஜுரியுமே வந்து இல்லை. லேசான தசைப்பிடிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்துருந்தோம் அவார்டு ஃபங்க்ஷனில். ஸோ நம்ம கலீல் அகமது நல்லா தான் வந்து நடந்து வந்துட்டு இருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து இருப்பார். இன்ஜுரி சொல்கிற அளவுக்கு வந்து பெருசாக இல்லை. அடுத்து நம்ம நூர் அகமதை பார்த்துருவோம். சிஎஸ்கேக்காக ஒரு மாஸ் கம்பேக்காக கொடுத்துருந்தாரு. கேகேஆருக்கு எதிராக 3 முக்கியமான விக்கெட்டை வந்து எடுத்திருந்தார். இந்த 5 மேட்ச்சில் இதுதான் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கம்பேக்குக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது நம்ம தலத்தோனி அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. மேட்சுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பிளான்ஸை வந்து கொடுத்துருக்காரு. நிறைய அட்வைஸையும் நம்ம நூர் அகமதுக்கு வந்து கொடுத்துருக்காரு. தலத்தோனி சொன்ன பிளான் படி தான் நம்ம ருத்ராஜ் இவருக்கு வந்து பவுலிங் வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஸோ இதனால தான் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எது எப்படியோ நம்ம நூர் அகமது இப்போ ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு நம்ம சிஎஸ்கே அணிக்காக. அடுத்து நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கை பார்த்துருவோம். நம்ம ருத்ராஜ் அது மட்டும் இல்லாமல் சஞ்சு இவங்க தான் 5 மேட்ச் வந்து ஓப்பனிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ருத்துவை பொறுத்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் நம்ம சஞ்சு ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இப்போதைக்கு ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆர்சிபிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தோல்வி. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய சொதப்பல். பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக 2 மேட்ச் வந்து ஒரு கம்பேக்கை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஆயுஷ் மாத்திரை அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம ருத்ராஜ் சொதப்புற பட்சத்தில் அதுக்கப்புறமா உள்ளே வர்ற நம்ம ஆயுஷ் மாத்திரை சஞ்சு இவங்களோட காம்போ ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம சிஎஸ்கேக்கு வந்து அமைஞ்சிருக்கு. 2 மேட்ச் இல்லை, எக்கச்சக்கமான மேட்ச்சில் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப்பை வந்து 2 பேருமே வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த இடத்துல நம்ம ருத்துவை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம ஆயுஷை ஓப்பனிங்கில் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் ஸ்கோர் வந்து ப்ளே பண்ண முடியும். இந்த 2 பேரையும் ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர்ற பட்சத்தில் நம்ம சிஎஸ்கேக்கு எவ்வளோ பெரிய டார்கெட்டு எதிர் டீம் வச்சுருந்தாலும் ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும். ஏன்னா ஓப்பனிங்கில் இவங்க வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை வந்து அமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நம்ம ருத்துவை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம சஞ்சுவாக இருக்கட்டும் ருத்துவாக இருக்கட்டும் இவங்க ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை அமைச்சு கொடுத்தா நம்ம ருத்ராஜ் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இல்லாமல் வந்து ஈஸியாக ஆடி கொடுப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல பிளானாக இருக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு. ஸோ ஆயுஷு சஞ்சு இவங்க 2 பேரையும் ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர்றது தான் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்களை எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். நிறைய ஸ்கோரை வந்து டார்கெட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இந்த பிளானை எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இவங்களை ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கே ஒரு சம்பவத்தை பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஓப்பனிங் காம்பாவை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.